இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட ஒரு நல்ல மரபுத்தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு நாளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், காலத்தை சரிவர கடைப்பிடிக்க வேண்டும், நேரத்தை காலத்தை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்பவன் தான் சாதிக்கின்றான், இந்த மனித வாழ்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுகிறான் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். காலம் பொன்னானது, கடமை கண்ணானது, இப்படி எத்தனையோ மேற்கோள்கள் இந்த கருத்தை மெய்ப்பிக்கும். என்னுடைய ஐயா குருநாதர் கம்பவாரதி ஐயா எப்போதும் சொல்லுவார், காலத்துக்கு கட்டுப்படாதவன் ஒன்றில் கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது கயவனாக இருக்க வேண்டும், நீ ஆர் என்று முடிவு செய்து கொள். கால நேரத்தை தவறவிட்டு நாங்கள் ஏதாவது இந்த கம்பன் விழாக்கள் போன்ற நேரங்களில் கடமை தவறினால் ஐயா காரசாரமாக எங்களை கடிந்து கொள்வதுண்டு. இந்த விடயத்தை நான் ஓரளவு உணரத் தொடங்கி இருக்கிறேன். முற்றுமுழுதாக கடைப்பிடிக்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய். ஆனால் இதை ஓரளவு உணர்ந்து இப்பொழுது எனக்குள்ளே சற்று ஒழுங்குபடுத்த பழக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது பழகிக்கொண்டு வருகிறேன், அப்படித்தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்து இன்றைக்கு நான் இந்த பதிவு மிகப்பெரிய பயன் செய்யக்கூடிய பதிவாக இருக்கும். பரீட்சை எதிர்கொள்கின்ற மாணவர்கள் உட்பட எந்த ஒரு வெற்றியாளருக்கும் எந்த ஒரு சாதனையாளனுக்கும் இது மிக முக்கியமான ஒன்று என்று கருதுகிறேன். அதனாலே இதை அழுத்தி சொல்ல நினைக்கிறேன். பாரதியினுடைய ஒரு பாடல் இதற்கு துணை செய்கிறது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு சின்ன பிள்ளைக்கு கிளிப்புள்ள பாடம் சொன்னது போல சொல்லிக் கொள்ளுகின்ற பாரதி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னர் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இந்த வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நாங்கள் அதை சாதாரண ஒரு ஓசைக்காக போடப்பட்டு ஒரு சாதாரண வார்த்தையாக கருதிவிடக்கூடாது. எங்கள் ஐயா தான் அடிக்கடி மிக ஆழமாக அழுத்தி சொல்லுவார், பழக்கம் வழக்கமாக மாறும். நாங்கள் காலையிலே தேநீர் குடிப்பது, ஒரு நாள் குடிக்கிறோம், 2 நாள் குடிக்கிறோம், 3 நாள் குடிக்கிறோம், இதே ஒரு தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொண்டோமானால் பழக்கம் எங்களை அறியாமல் அது வழக்கமாக மாறும். பழக்கம் வழக்கமாக மாற வேண்டும். அதே பாரதி வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இதை நான் இப்பொழுது என்னுடைய மாணவர்களுக்கு அழுத்தி சொல்லி வருகிறேன். இந்த அளவுக்கு காலத்தினுடைய அவசியத்தை நான் ஆரம்ப நாட்களில் அறிந்து கொள்ளவில்லை. என்னுடைய கற்பித்தலிலே நான் இன்றைக்கு இப்பொழுது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கு அழுத்தி சொல்லுகிற அளவுக்கு இதை அழுத்தி சொன்னதில்லை. நான் பிள்ளைகளுக்கு என் தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவேன். இதுக்கு வேணுமென்றால் நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஒரு நாளை ஒழுங்குபடுத்திக்கொள். ஒரு நாள் ஒழுங்கானால் ஒரு வாரம் ஒழுங்காகும். ஒரு வாரம் ஒழுங்கானால் ஒரு மாதம் ஒழுங்காகும். ஒரு மாதம் ஒழுங்கானால் ஒரு வருடம் ஒழுங்காகும். ஒரு வருடம் ஒழுங்கானால் உன் வாழ்வு ஒழுங்காகும். வேறொன்றுமில்லை, காலையிலே எத்தனை மணிக்கு எழுவது, உன் வசதிக்கேற்ப, உனக்கு சாத்தியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்று நினை. இன்னும் அதை முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினை. 5 மணிக்கு எழுந்திருக்கிறாயா? சனியா ஞாயிறா விடுமுறையா போயாவா, பள்ளி இருக்கா இல்லையா, வேலை இருக்கா இல்லையா, எந்த நாளாக இருந்தாலும் எழுந்திருப்பதை ஒரு பழக்கமாக ஒரு ஒழுங்குக்குள்ளே பழக வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதை முற்றுமுழுதாக கடைப்பிடித்து விட்டு வெற்றிகரமாக இதை பதிவு செய்கிறேன் என்று எண்ண வேண்டாம். இப்பொழுது பயில் நிலையிலே இருக்கிறேன் என்று தான் சொல்ல வருகிறேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பது, அதுக்கு பிறகான பணிகளை அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு ஒழுங்கு. பாடசாலைக்கு போவது வருவது, வந்து குளித்து ஓய்வெடுக்கிறது, சாப்பிட்றது, விளையாட்டு, ஒரு பகல் நேரத்திலே ஒரு குட்டி தூக்கம், அதெல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப சாத்தியப்பாட்டுக்கேற்ப எது எப்படியோ அப்படியே ஒரு ஒழுங்கு. அதை ஒரு ஒழுங்கிலேயே நாளாந்தம் கடைப்பிடித்து கொண்டு வர பார்ப்பது. அடுத்து என்ன என்று கொண்டு வந்து உங்களுடைய நாளாந்த வேலைகளுக்குள்ளே 2 வேலையை உபரியாக சேர்த்துக் கொள்ளுகிறேன். நான் சொல்ல வருகின்ற விடயத்துக்கு சற்று மாறாக வாசிப்புக்கென்று ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கிக்கொள். ஏதாவது வாசிப்புக்கென்று ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கிக்கொள் ஒவ்வொரு நாளும். ஆக குறைஞ்சது பிரத்யேகமான வாசிப்புக்கென்று. அதே போல பெரியவர்கள்
நல்ல விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். யூடியூப்பிலே நிறையவே இருக்கிறது. பேச்சை கேட்பதற்கென்று ஒரு 10 15 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஒதுக்க முடிந்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம். அப்போ ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ உன் வசதிக்கேற்ப கேட்பது, அதே போல வாசிப்பது. அறிவை தேடுவதற்கு 2 வழிதான். ஒன்று கேட்பது, மற்றது வாசித்து உள்ளே செலுத்துவது. இந்த 2ல் ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கொள். இவற்றை எல்லாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சு கொண்டு வந்தால் படுக்கிற நேரத்தையும் ஒரு வரையறுத்த நேரமாக ஆக்கி விடுவது. இந்த நேர ஒழுங்குக்குள்ளே பதறாத காரியம் சிதறாது. வேடிக்கையாக சொல்லுவார்கள் கிராமத்திலே பழமொழிகள். பிரதேசத்துக்கு பிரதேசம் அவசரத்தில் கையை விட்டால் அண்டாக்களில் கூட கையை விட முடியாது. அண்டா எந்த பெரிய வாயோடையது. ஆனால் அந்த அண்டாவுக்குள்ள கூட அவசரப்பட்டு கையை விட்டோமான அடிச்சு கொள்ளும். நிதானமாக செய்தால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். பதறாத காரியம் சிதறாது. இதற்கு ஒரு நேர ஒழுங்குக்குள்ளே கால வரையறைக்குள்ளே பழக்கப்படுத்தி கொள்வது. அப்ப மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாரதி சொன்ன ரொம்ப சாதாரணமாக குழந்தைகளுக்கு சொன்ன 4 வரிக்குள்ளே எவ்வளவு பெரிய அர்த்த புஷ்டியான மகாத்மா காந்தி போன்ற பெரியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நேர ஒழுங்குக்குள்ளே வாழ பழகியவர்கள். அதனாலே அவர்கள் நிறைய சாதித்தார்கள். எப்போதும் எல்லோரும் சொல்லுகிற விடயம்தான், நேரம் என்ற ஒன்றுதான் எல்லோருக்கும் பொதுவானது. இந்த உலகத்திலே அறிஞனுக்கும் சரி, அசடனுக்கும் சரி, பணக்காரனுக்கும் சரி, ஏழைக்கும் சரி, எவனுக்குமே சமதையாக காலம் நேரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான். பெரிய பெரிய சாதனையாளனும் அந்த 24 மணித்தியாலத்துக்குள் தான் சாதிக்கிறான். ஒன்றுமில்லாமல் இருப்பவனும் அந்த 24 மணித்தியாலத்தை வச்சு கொண்டுதான் பேசாமல் இருக்கிறான். ஆகவே இந்த நேரத்தை எப்படி எதுக்கு பயன்படுத்த போகிறோம், தேவையானவை எவை, தேவைகள் ஆசைகள் எது, நீக்கப்பட வேண்டியவை எது, சேர்க்கப்பட வேண்டியவை, கொஞ்சம் சிந்திப்போமானால் நல்ல பாதை கிடைக்கும். நான் நினைக்கிறேன், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நினைச்சு பாருங்க. படித்தபடி ஒழுகவில்லையானால் படிப்பதற்கு கற்றதின்படி ஒழுக வேண்டும். கற்க கசடர குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அதற்கு தக நிற்க வேண்டும். ஆகவே நாங்கள் காலம் பொன்னானது கடமை கண்ணானது என்று படிச்சிருக்கிறோம். நேர முகாமைத்துவம் என்று பெரிய பெரிய உயர் வேலைத்தளங்களிலே எல்லாம் இதை பற்றி அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, என் வயது ஒத்தவர்களுக்கு எல்லோருக்குமாக சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன் 60 வயதிலே உள்ளவர்கள் கூட இந்த 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 பதிவை கேட்டுவிட்டு உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரலாம். நிச்சயமாக அது பயன் செய்யும். இனிமேல் உள்ள காலத்தை பயனுடையதாக்கலாம். ஒரு ஒழுங்குபடுத்தல் இது கட்டாயமாக எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று என்று கருதி இதை பதிவாக்க நினைத்தேன். இந்த கருத்தை எடுத்தது பொதுவாக நான் என்னுடைய இந்த இலக்கிய மரபுத்தமிழ் இலக்கிய பாடல் என்ற இந்த பதிவிலே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அது பாடல் சொல்லுகிற பொருளை பதிவாக்குவது என் வளமையாக இருக்கும். ஆனால் இம்முறை இது ஏதோ பதிவாக்க வேண்டும். தற்செயலாக சென்ற வாரம் மாணவர்களுக்கு இதை அழுத்தி சொல்ல வழிக்கிட்டு அது எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம். இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணப்பன் போல எனக்கு சுவைத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என் வளமை. அதற்காக இந்த கருத்தை பதிவாக்க வேண்டும் என்று நினைத்த பிறகு அதற்கு பொருத்தமாக பாரதியினுடைய பாடல் சிந்திக்கிற போது பொருத்தப்பாடாக தட்டுப்பட்டது. அதை சேர்த்து பதிவாக்க நினைத்தேன். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னர் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஒரு சில விஷயங்களை அப்படி வழக்கப்படுத்து என்றான். ஒரு நாளை இப்படி ஒரு ஒழுங்குல இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இந்த நேரம் அவரை இந்த இடத்துல சந்திக்கலாம், இந்த நேரத்தில் இப்போ அவர் இப்படி செய்து கொண்டிருப்பார் என்று உன்னை அறிந்தவர்கள், உங்களை அறிந்தவர்கள், உங்களை பற்றி அடையாளப்படக்கூடிய வகையில் தெளிவாக சொல்லத்தக்க வகையில் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோமானால் அந்த ஒழுங்குக்குள்ளே எல்லாம் ஒரு ஒரு தவம் போல வாழ வேண்டும். நிச்சயம் நினைக்கும். அதாவது உங்களோடு சேர்ந்து இதை கடைப்பிடிக்க நானும் முயல இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திப்போம். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை உங்களுடைய மேலான பங்களிப்புகளால், பார்வையால், பகிர்வால் பலப்படுத்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.